ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், பிக்கஸ்ட் ஆஃப் n எலமெண்ட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக நாம் அரே மாதிரியான கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணாமல் வேரியபிள் யூஸ் பண்ணியே இந்த மாதிரியான நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை இன்புட்டாக வாங்கி அதில் எது பிக்கஸ்ட் எலமெண்ட்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம், பிக்கஸ்ட் அப்படின்னு சொல்லி. முதல்ல என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் எலமெண்ட்டை மட்டும் பிக்குங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வாங்கிடுறோம். அது லைன் நம்பர் 2ல் இருக்குது. அடுத்து லைன் நம்பர் 3ல் ஒரு ஃபார் லூப் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஃபார் லூப்பில் n-1 எலமெண்ட்ஸை இன்புட்டாக வாங்கிக்கிறோம். மொத்தம் n எலமெண்ட்ஸ். இப்போ 5 எலமெண்ட்ஸ் வாங்கினோன்னா ஒரு எலமெண்ட்டை முதல்லையே வாங்கி பிக்குங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சிட்றோம். மீதி 4 எலமெண்ட்ஸை ஃபார் லூப் வழியாக இன்புட்டாக வாங்குகிறோம். அதுக்கு எம்ங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணி இன்புட்டாக வாங்குகிறோம். அது 4th லைனில் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா, இன்புட்டை வாங்கினதுக்கப்புறம் அந்த எம்மோட வேல்யூவும் பிக்கோட வேல்யூவும் கம்பேர் பண்ணுறோம். எம் கிரேட்டர் தேன் பிக் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணுறோன்னா பிக் இஸ் ஈக்குவல் டு எம்னு அசைன் பண்ணிடுறோம். ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட்டான பிக்கு ரிமைனிங் எலமெண்ட்ஸ் எம் வழியாக வாங்குகிறோம். ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். எம் ரிமைனிங் எலமெண்ட்ஸு பிக்கை காட்டிலும் கிரேட்டராக இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா பிக் இஸ் ஈக்குவல் டு எம்னு சொல்லி அசைன் பண்ணிடுறோம். ஸோ இந்த லாஜிக் வழியாக நாம் n எலமெண்ட்ஸை இன்புட்டாக வாங்கி அதில் இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் எலமெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ இந்த லாஜிக்கை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மொத்தம் 5 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் எலமெண்ட்டை பிக்குங்கிற வேரியபிளில் நாம் அசைன் பண்ணிடுறோம். அது லைன் நம்பர் 2ல் இருக்குது. மீதி n-1 எலமெண்ட்ஸை அந்த ஃபார் லூப்லேருந்து ஆரம்பிக்குது, லைன் நம்பர் 3லேருந்து ஆரம்பிக்குது. அது வழியாக எம்ங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணி ரிமைனிங் எலமெண்ட்ஸை நம்ம இன்புட்டாக வாங்கிக்கிறோம். ஸோ பிக்கஸ்ட் ஆஃப் n எலமெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த லாஜிக்கு நாம் நார்மலாக அரே யூஸ் பண்ணி C++ல் சால்வ் பண்ணலாம். அரேனா குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ். அப்போ குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸை நம்ம வரிசையாக இன்புட்டாக கொடுத்து மெமரியில் வரிசையை அலோகேட் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறது ஒரு மெத்தடு. பைத்தானில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட்டு யூஸ் பண்ணி லிஸ்ட்டு வழியாகவும் இந்த ப்ரோக்ராமை நம்ம போடலாம். ஆனால் அப்படி இல்லாமல் ஒரே ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி மல்டிபிள் இன்புட்ஸ் வாங்கி அது வழியாக சால்வ் பண்ணுறதா இந்த ப்ரோக்ராமோட ஐடியா. எப்போதுமே மல்டிபிள் லொக்கேஷன்ஸ் மெமரியில் யூஸ் பண்ணி அதில் வேல்யூஸ் அலோகேட் பண்ணி அது வழியாக சால்வ் பண்ணுறதுங்கிறது நார்மலான மெத்தட். ஆனால் சிங்கிள் வேரியபிள் யூஸ் பண்ணி மல்டிபிள் வேல்யூஸை இன்புட்டாக வாங்கி அது வழியாக நம்ம தேவையான ஆப்ரேஷன்ஸ் மேனிப்புலேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணுறது தான் ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஸோ ஹேண்ட்லிங் மல்டிபிள் வேல்யூஸ் யூஸிங் சிங்கிள் வேரியபிள் அப்படிங்கிறத இந்த ப்ரோக்ராமோடைய மெயின் டார்கெட். மல்டிபிள் லொக்கேஷன்ஸ் வித் மல்டிபிள் வேல்யூஸுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் சிங்கிள் லொக்கேஷன் வித் மல்டிபிள் வேல்யூஸ், சிங்கிள் மெமரி லொக்கேஷன் வித் மல்டிபிள் வேல்யூஸ், இதுதான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த ப்ரோக்ராமோட ஐடியா. அப்போ ஒரே ஒரு மெமரி லொக்கேஷனை யூஸ் பண்ணுறோம், ஆனால் மல்டிபிள் வேல்யூஸை எடுத்து நமக்கு தேவையான ஆப்ரேஷன்ஸை கேரி அவுட் பண்ணுறோம். பிக்கஸ்ட் ஆஃப் n எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறத இந்த ப்ரோக்ராமோட டார்கெட். இதே மாதிரி ஸ்மாலஸ்ட் ஆஃப் n எலமெண்ட்ஸும் ரொம்ப ஈஸி. இப்போ நான் இஃப் m less than big அப்படிங்கிற லாஜிக் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அப்படி இல்லாமல் m less than small, இப்போ பிக்குக்கு போல் ஸ்மாலுங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் இதே லாஜிக் தான், ஆனால் பிக்குக்கு போல் ஸ்மால் அப்படிங்கிற யூஸ் பண்ணிக்கலாம் வேரியபிள். m less than small இஃபில் அப்படின்னு யூஸ் பண்ணி இப்போ எம்மோட வேல்யூ ஸ்மாலை காட்டிலும் சின்னதாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ஸ்மால் ஈக்குவல் டு m அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லாஜிக்கே லைட்டாக மாடிஃபை பண்ணோம்னா ஸ்மாலஸ்ட் ஆஃப் n எலமெண்ட்ஸ் ப்ரோக்ராமும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கான மேனுவல் எக்ஸிக்யூஷன் பார்ப்போம். இப்போ நான் அதாவது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 5ன்னு நான் இன்புட்டாக கொடுக்குறேன். பிக்குங்கிற வேரியபிளில் இனிஷியலாக நான் 45 அப்படிங்கிற வேல்யூவை இன்புட்டாக கொடுக்குறேன். இப்போ லூப் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. I இஸ் ஈக்குவல் டு 1, அதாவது மொத்தம் 5 எலமெண்ட்ஸ் இன்புட்டாக வாங்கினோம். அதில் ஃபஸ்ட் எலமெண்ட்டான 45 வாங்கி நான் பிக்கில் ஸ்டோர் பண்ணிட்டேன். மீதி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸு
4 எலமெண்ட்ஸு. 4 எலமெண்ட்டையும் ஒவ்வொன்றா எம்ங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணி நாம் இன்புட்டாக வாங்க போகிறோம். முதல்ல ஃபஸ்ட்டு சைக்கிள் i=1. இப்போ நான் எம் யூஸ் பண்ணி அடுத்த எலமெண்ட்டை நான் இன்புட்டாக வாங்குகிறேன். 43ன்னு வாங்குறேன்னு வச்சுப்போம். இப்போ அந்த 43யும் பிக்கில் இருக்கக்கூடிய 45யும் கம்பேர் பண்ணுறோம். எம் கிரேட்டர் தென் பிக்கான்னு பார்க்குறோம். ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய ஸ்டெப் படி 43 கிரேட்டர் தென் 45ஆன்னு பார்க்குறோம். ஃபால்ஸ்னா பொறுத்தளவு நம்ம திரும்பவும் சொல்லிடுறேன். அடுத்தபடியாக பார்த்தோம்னா பிக்கில் இருக்கக்கூடிய 45 அப்படியே இருக்குது, நோ சேஞ்ச். இப்போ i=2. i=2 அப்படின்னு சொன்னால் செகண்ட் சைக்கிள் லூப்பில். இப்போ நம்ம அடுத்ததாக எம்மில் அடுத்த வேல்யூவை நம்ம இன்புட்டாக வாங்குகிறோம். எம்மில் நம்ம அடுத்த இன்புட்டை வாங்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 78 அப்படிங்கிற எலமெண்ட்டை எம்மில் இன்புட்டாக வாங்குகிறேன். வாங்கிட்டு அதை பிக்கோட கம்பேர் பண்ணுறோம். பிக்கில் என்ன வேல்யூ இருக்குது, 45 இருக்குது. 78 கிரேட்டர் தென் 45 கம்பேர் பண்ணுறோம். ஆமாம், ட்ரூ அப்படின்னு சொன்னால் இப்போ பிக் இஸ் ஈக்குவல் டு 78ன்னு ஆகிடும். ஸோ பிக்கஸ்ட் எலமெண்ட்டு தான் அந்த பிக்குங்கிற வேரியபிளில் இருக்கணும். அதனால் நம்மளை பொறுத்தளவில் பிக்கஸ்ட் வேல்யூ 78 தான். அதை பிக்குங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடுறோம். அடுத்தது தேர்ட் சைக்கிள் i=3. மொத்தம் 4 சைக்கிள்ஸ் ரன் ஆகணும். இப்போ தான் செகண்ட் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்போ தேர்ட் சைக்கிளில் i=3 இருக்கும்போது அடுத்த எலமெண்ட்டை எம் வேரியபிளில் வாங்குகிறோம். m= அடுத்த வேல்யூ என்னவோ அதை நம்ம கெட் பண்ணிக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எம்மில் 23ன்னு கொடுப்போன்னு வச்சுப்போம். அப்போ உடனே அது என்ன பண்ணுறோம், பிக்கோட நம்ம கம்பேர் பண்ணுறோம். 23 கிரேட்டர் தென், இப்போ எம்மில் இருக்கக்கூடிய வேல்யூ 78. 23 கிரேட்டர் தென் 78ஆன்னு பார்க்குறோம். ஃபால்ஸ். அப்போ அடுத்தபடியாக என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 கிரேட்டர் தென் 78 ஃபால்ஸ். அதனால் இப்போ பிக்கில் 78 தான் இருக்கும். அடுத்தது i=4. ஸோ i=4னா ஃபோர்த்து சைக்கிளில் எம்மில் திரும்பவும் 90ங்கிற வேல்யூவை வாங்குகிறோம். இந்த 90யை பிக்கில் இருக்கிற வேல்யூவான 78ஓட கம்பேர் பண்ணுறோம். 90 கிரேட்டர் தென் 78. ஆமாம், ட்ரூ அப்படின்னு சொன்னால் பிக் இஸ் ஈக்குவல் டு 19 ஆகிடும். ஸோ பிக் இஸ் ஈக்குவல் டு 90னா அடுத்த சைக்கிள் i=5. மொத்தம் 4 சைக்கிள்ஸாக ரன் ஆகணும் ஃபார் லூப் படி. 5th சைக்கிளில் ரன் ஆகாது. அப்போ ஃபைனலாக இருக்கிற வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக்கில் இருக்கிற வேல்யூ 90. ஸோ த பிக்கஸ்ட் எலமெண்ட் இஸ் 90. இது நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும்.